அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஃப்ராங்கென்ஸ்டைன் இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து 2025 வந்த படம். சரி, படத்தோட ஆரம்பத்தில பார்க்கலாம். நண்பர்களே கதை அண்டார்டிகா பனிக்கட்டி நகரத்தில தொடங்குது. அங்க ஒரு கப்பல் பனியில மாட்டியிருக்கு. கப்பலோட கேப்டன் பேரு ஆண்டர்சன். தன்னோட கடற்படையினரை எப்படியாவது காப்பாற்ற வேணும்னு கேப்டன் உறுதியா இருந்தாரு. ஆனா, அவங்களுக்கு வர இருக்கும் ஆபத்து அவங்களுக்கு துளியும் தெரியல. நைட் நேரம் ஆயிடுச்சு. கப்பல் கொஞ்சம் தூரத்தில ஒரு ஆள் கத்துற மாரி கேப்டனுக்கு கேட்குது. கேப்டன் அவங்ககிட்ட போய் "நீங்க யாரு? இந்த கொடிய நிலையில உங்களுக்கு ஏற்படுத்தியது யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவருக்கு அங்க உள்ள ஆள் சொல்றாரு, "என்ன உங்க கப்பல்ல அடைக்கலம் கொடுங்க. இல்லாட்டி என்ன கொண்டு செல்லுங்க. இல்லாட்டி என்ன கொன்றுங்க." அப்படின்னு இப்படி உயிரோட துன்புறுத்த விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. கேப்டன் அவருக்கு உதவி செய்றாரு. அவர தூக்கிட்டு கப்பலுக்கு கொண்டு வராரு. கப்பலுக்கு கிட்ட நெருங்கும்போது அவர தொரத்திட்டு ஒரு கொடிய கிரியேச்சர் வந்துட்டுருக்கு. கடற்படையினர் அது மீத தாக்குதல் பண்ணாங்க. கேப்டன் ஆண்டர்சன் கிட்டத்தட்ட அதுகிட்டருந்து ஜஸ்ட் மிஸ் ஆகி கப்பலுக்குள்ள போயிருப்பாரு. வீரர்கள் அத சூழ்ந்து கொண்டாங்க. அது மேல துப்பாக்கி சூடு பண்ணிட்டுருக்காங்க. அது மேல எந்த பாதிப்பும் இல்ல. அப்ப கேப்டனோட ஒரு பெஸ்ட்டு கன்னர் இருப்பார்ல, அவர் ஒரு ஆட்டோமேட்டிக் துப்பாக்கிய வச்சு அந்த உயிரினத்த கப்பல்ல கீழ தள்ளி விடுறாரு. ஆனாலும் அந்த உயிரினம் மீண்டு எழுந்து கப்பல்ல நதியில மூழ்கடிக்க முயற்சி பண்ணுது. ஆனா கேப்டன் சுதாரிச்சு கொண்டு துப்பாக்கியால அந்த உயிரினத்த கால்களுக்கு இருந்த பனிய உடைக்கிறாரு. இது காரணமா அது பனியில புதைஞ்சு போயுது. இப்ப எவ்வளோ கடுமையான பனிக்குள்ள விழுந்தனால யாரும் தப்பிக்க முடியாதுன்னு நெனச்சு, அத இழந்து விட்டதா எல்லாரும் நம்புறாங்க. இப்ப பனிக்கட்டில சிக்கியிருந்து கப்பல்ல கெடுத்த அந்த நபரோட கதை காட்டுறாங்க. அவரோட பேர் விக்டரு. இந்த படம் என்னன்னா அவர் 12 வயசா இருக்கும்போது தொடங்குது. குழந்தை பருவத்த காட்டுறாங்க. விக்டரோட அப்பா ஒரு பெரிய சயின்ஸ் லெக்சரரு. அவர் தன் மகன எப்போதும் அறிவியல்ல பெஸ்ட்டா இருக்கணும்னு சயின்ஸ்ல பெஸ்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆனா, அதனால ஒரு பெரியவர் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து படிக்க வேண்டிய சயின்ஸ்ல இப்பயே அவனுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதனால விக்டரோட மூளை அதிக வேகமா வளர்ச்சி அடையுது. இவ்வளோ அறிவியல் படித்த போதிலும் விக்டர் கொஞ்ச நேரத்தில சில ஃபார்முலா மறந்து போயிடுறாரு. அதனால அவரால அறிவியல்ல தோல்வியும் அடைஞ்சுறாரு. அப்போ அவனோட அப்பா அவன கண்டிக்கிறாரு, அடிக்கிறாரு. அதனால அவர் திரும்ப நல்லா படிக்கணும்னு சொல்றாரு. இப்போ விக்டரோட தாயார் இறந்து போயிறாரு. அவங்களோட அப்பா பெரிய சயின்டிஸ்ட். அவராலேயே தன்னோட ஒய்ஃபை காப்பாற்ற முடியல. அப்போ அப்பாவுக்கு ஏன் உதவி செய்யலன்னு சொல்லி இவர் அப்பாவை பார்த்து கேட்குறாரு. என்னால் நான் இவ்வளோ சயின்டிஸ்ட்டாக இருந்தும் என் ஒய்ஃப் காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அவரும் சொல்லி இருக்கிறாரு. விக்டர் இது தெரிஞ்சோடனே விக்டர் நினைக்கிறாரு, நம்ம அப்பாவுக்கு தெரியாமல் இன்னும் உலகத்தில் நிறையா ஃபார்முலா இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் நம்ம இறந்தவங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கும் ஏதோ ஒரு ஒன்றை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இது தாயோட துயரத்தை இருந்ததுனால அதனால் அது மேலே சத்தியம் பண்ணார். ஒரு நாள் பெரிய அறுவை சிகிச்சை நிபுணராகி விஞ்ஞானியாகி இறந்தவங்களை உயிர்ப்பிக்க முடியும்னு உலகுக்கு காட்டுவேன்னு சபதம் எடுக்கிறாரு. இப்போ பனையடியில் புதைஞ்ச அந்த உயிரினம் மீண்டும் எழுந்து வருது. இப்போ கதையோட திரும்ப பகுதிக்கு வருவாங்க. விக்டரோட தந்தை இறந்துட்டார். இப்போ விக்டருக்கு 30 வயசு ஆகுது. பெரிய மனிதராக ஆயிட்டார். ஆராய்ச்சியாளரும் பல சாதனை பண்ணிட்டார். ஒரு மிஷினோட உதவியாக மனிதனோட பாதி உடலை இணைத்து உயிர்ப்பிக்க முடியும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. பணக்காரங்க நீதிபதி முன்னாடி இந்த சோதனையை சமர்ப்பித்து இழந்த செல்களை உயிரோட அழிக்க முடியும்னு சொல்லி அவர் காட்டுறான்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரையும் கூடியிருக்காங்க. எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தாங்க. விக்டருக்கு மரியாதை கொடுப்பதுக்கு பதிலாக எல்லோரும் அவனை சண்டையிடுறாங்க. நீ ஒரு முட்டாள் அவனை நிரந்தரமாக தடை செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ விக்டர் கூட பந்தை வீசி இறந்தத்தை இணைக்கப்பட்ட அந்த சோதனை மனிதன் அந்த பந்தை பிடிக்கிறாரு. உடனே எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. நீ கடவுளே சோதிக்கிறியா, கடவுளுக்கு சவால் விடுறான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ ஹாலண்டர் அப்படின்னு ஒரு பெரிய வியாபாரி இருக்கார். அவர் என்னென்னா ஆயுத வியாபாரம் செய்கிறவர். அவர் ஒரு கொடிய நோயை பாதிக்கப்பட்டு இருக்கார். மரணத்தை நெருக்கி கொண்டு இருக்கார். சிகிச்சை இல்லை. அப்போ தன்னை காப்பாற்றிக்கூட ஏதாவது ஒன்று தெரியாது. அப்போ தான் ஹாலண்டர் விக்டர் வேலைக்கு ஆரம்பிச்சார். அப்போ அவர் சொல்கிறார், விக்டர் நான் உனக்கு நிறைய பணம் தரேன், உனக்கு எவ்வளோ பணம் வேணால் எடுத்துக்கோ, அந்த ஆராய்ச்சி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ அந்த சமயத்தில் வந்து விக்டரோட சரி வந்து ஃப்ரெண்டு பிரதர் வில்லியமும் வராரு. அவரோட ஒய்ஃபு எலிசபெத்தும் வந்து இருக்காங்க. இப்போ இந்த எலிசபெத்துக்கும் விக்டருக்கும் வந்து கள்ளத்தொடர்பு வந்து ஆரம்பிச்சிடுது. அவங்க வந்து 2 பேரும் வந்து நல்லா சகஜமாக பேசுகிறாங்க. நீ வந்து நல்லா பண்ணுவ, உன்னால் முடியும்னு சொல்லி நம்ம வில்லியமோட ஒய்ஃப் எலிசபெத் வந்து விக்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. விக்டர் வந்து ஹாலண்டரோட ஒப்பந்தம் வந்து போடுறாரு. ஹாலண்டர் வந்து மலையோட ஓரத்தில் வந்து தனிமையான இடத்துல வந்து இவருக்கு வந்து பங்களா வந்து கட்டித்தராரு. அதான் வந்து ஐக்குடமாக வந்து உருவாகுது. விக்டருக்கு தேவையான அனைத்து பொருளை வந்து ஹாலண்டர் வந்து கொண்டுபடியாகிறது. மின்சாரத்தை உடலில் செலுத்தி உடலை சில மணி நேரம் உயிரோட வைத்திருக்க வந்து 2 ஆண்டனா வந்து கொண்டு வர்றாரு. அப்போது அவனோட இருந்த ஆற்றலை வச்சு உடல் சில வினாடிகள் மட்டும்தான் உயிரோடு இருக்க முடிஞ்சுது. அப்புறம் ஒரு விருந்தில் எலிசபெத்தை வந்து மீண்டும் வந்து சந்திக்கிறார் விக்டரு. இங்கே டான்ஸ் ஆடுறாங்க. அப்புறம் வந்து மேட்ரு பண்ணுறாங்க. அப்புறம் விடியம் வந்து விக்டருக்காக வந்து ரேப்பை வந்து தயார் செஞ்சிட்ருக்கேன். விக்டரோட வேலைப்பாடு அவனுக்கு வந்து மகிழ்ச்சியாக வந்து இருந்திருக்கு. உடனே எலிசபெத்தை வந்து விக்டரை வந்து வேலை செய்வதை பார்த்து வந்து இந்த வேலை அவன் வந்து நிச்சயமாக முடிப்பான்னு நம்புகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவனை காதலிக்கவும் தொடுறாங்க. ஒரு நாள் வந்து எலிசபெத் அவனிடம் வந்து செல்களை இணைப்பது மட்டும் ஆகாது, நீ செல்லை வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உன்னால் வந்து நல்லா வந்து இந்த உடலை வந்து இது பண்ண முடியும் அப்படின்றாங்க. அப்போ விக்டருக்கு வந்து ஒரு மனித உடல் வந்து தேவைப்படுது. இதனால் நிறைய உடல் தேவைப்பட்டனால வந்து அப்போ வந்து அந்த ஊர் வந்து போர் வந்து தொடங்க ஆரம்பிச்சுது. போர் இறந்த வலுவான வீரர்கள் எல்லா உடலையும் வந்து வரவழைக்கிறாரு. அந்த உடலோட நல்ல துண்டுகளை வந்து வெளியே எடுத்து எல்லாத்தையும் இணைத்து வந்து ஒரு முழுமையான உடலை வந்து உருவாக்குறார். அந்த உடலுக்கு பேர் தான் வந்து ஃப்ராங்கஸ்டைன் அப்படின்னு வந்து பேர் வைக்கிறாரு. இந்த படத்தோட பேர் அதனால தான் வந்தது. உடலை உருவாக்கிட்டான், ஆனால் வந்து அதுக்கு உயிர் கொடுக்க மின்னல் வந்து தாக்கும்போது மட்டும்தான் உயிர்ப்பிக்க முடியும். அந்த அளவுக்கு மின்சாரம் வந்து தேவைப்படுது. அதனால் வந்து அவன் வந்து ஆண்ட்ராய்டை வந்து அமைச்சு மின்னல் இருக்கும் வகையில் வந்து அவர்கிட்ட வந்து மேலே வந்து இணைக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து ஹாலண்டர் வந்து நோய்வாய்ப்பட்டு கொண்டிருக்காரு. அது வந்து விக்டர் வந்து தெரியும். இந்த மனிதனை உயிர்ப்பிச்சதுக்கப்புறம் வந்து என்னையை வந்து இது மாதிரி வந்து உயிர்ப்பிக்க வேணும்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் வந்து விக்டர் வந்து மறுத்துறாரு. இது நான் ஹாலண்டருக்கும் விக்டருக்கும் நடுவில் வந்து சண்டை வந்தது. சண்டையோட ஹாலண்டர் வந்து வழிக்கு வந்து கீழே வந்து விழுந்து வந்து இறந்து போயிடுறாரு. விக்டர் வந்து பரிசோனா முழுக்க வந்து கோபுரத்தை வந்து இயக்கி ஒரு பயங்கர மின்னல் வந்து மேலேருந்து இறங்கி வந்து அந்த உடலோட வந்து இணையுது. இந்த உடலுக்கு உயிர் வரல. விக்டர் வந்து குழப்படைஞ்சு வந்து அதை தாக்கிட்டு வந்து தூங்கிறாரு. காலை எழுந்து பார்க்கும்போது அவனுக்கு எதிராக வந்து அந்த ஆபத்தான ஃப்ராங்கஸ்டைன் வந்து நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து வந்து விக்டர் வந்து பயப்படுறான். அது வந்து ஒரு வாழும் மனிதனாக வந்து மாறிடுச்சு. ஏன்னா பழத்துண்டுகளாக இணைக்கப்பட்டு இருந்தனால வந்து ஏன்னா வந்து கை ஒரு அழுது, காடு ஒரு அழுது, வயிறு ஒரு அழுது, தலை ஒரு அழுது இப்படி இணைக்கப்பட்டது வந்து அது அருவருப்பான மோசமான ஒரு ரூமாக வந்து இருந்தது. அது பார்ப்பதுக்கு அழகாக இல்லை. விக்டர் வந்து அதை சங்கிலியாக கட்டி வந்து பேஸ்மெண்ட்டை வந்து வச்சுட்டு இருந்தார். இப்போ வந்து புதுசாக பிறந்த குழந்த மாதிரியே வந்து இருக்குது. மூளை வந்து ரொம்ப பலவீனமாக இருக்குது. அதுக்கு எந்த நினைவும் இல்லை. புதுசாக ஒன்றும் தெரியவும் இல்லை. அதுக்கிட்ட வந்து விக்டர் வந்து சொல்கிறேன், நான் வந்து விக்டர் அப்படின்னு சொல்லுது. அதுவும் வந்து விக்டர் வந்து சொல்லுது. 2 பேரும் வந்து விக்டராக வந்து ஆடுறாங்க. ஒரு மனிதனை வந்து செய்ய அனைத்தும் வந்து அதுக்கு வந்து சொல்லி வந்து ட்ரை பண்ணிடுறான். ஒரு நாள் வந்து வில்லியமோட ஒய்ஃப் வந்து எலிசபெத் வந்து அங்கே வராங்க. அப்போ வந்து விக்டர் வந்து அங்கே இல்லை, எலிசபெத் வந்து பேஸ்மெண்ட்டில் ஏதோ சத்தம் கேட்குது. அங்கே போய் வந்து பார்க்குறாங்க. அங்கே வந்து ஃப்ராங்கஸ்டைனை பார்த்துட்டு, ஹை, நீ ஒரு அப்பாவி, உன் பேர் என்ன? என் பேர் எலிசபெத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து இதயத்தை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க எலிசபெத்து. அதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து தெரியாது எலிசபெத்து. அதுக்கு தண்ணி, நெருப்பு, காற்று எல்லாத்தையும் வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அது குழந்த படம் இருந்தனால வந்து அதுக்கு எதுவுமே வந்து புரியல. அதுக்கு வந்து 2 பேர் மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. விக்டர், இன்னொன்று வந்து எலிசபெத்து. எலிசபெத்து ஃப்ராங்கஸ்டைனோட வந்து நெருக்கமாக இருக்கிறத பார்த்து விக்டருக்கு வந்து ஒன்றுமே வந்து புரியல. அதனால் வந்து வெறுப்பு கொண்டாரு. இப்போ அண்ணன் வில்லியம்சன்கிட்ட வந்து சொல்கிறாரு, இது மாதிரி வந்து இந்த முதலாளி ஹாலண்டரையும் வந்து கொண்டுருச்சு, நீ வந்து உன் ஒய்ஃபை வந்து இங்கேருந்து கொண்டு போயிரு, இல்லாட்டி அது அவளையும் வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே எலிசபெத் வந்து அங்கேருந்து வில்லியம் வந்து பயந்து போய் அழைச்சிட்டு போயிடுறாரு. இந்த சந்தர்ப்பத்தை பையன் வந்து விக்க வந்து ஃப்ராங்கஸ்டை சுற்றியும் வந்து எண்ணெயை ஊற்றி நெருப்பு வந்து வைக்கிறான். இந்த வந்து அந்த லேபில் வந்து பெரிய விபத்து வந்து ஏற்படுது. விக்டருக்கு வந்து காயம் வந்து ஏற்படுது. வில்லியம் வந்து எலிசபெத் மனைவியோட திரும்ப வந்தோடனே வந்து விக்டரை காப்பாற்ற வந்து திரும்ப அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ வந்து இந்த நிகழ்காலத்தில் பார்த்தா வந்து கேப்டன் வந்து கப்பலை வந்து ஃப்ராங்கஸ்டைன் வந்து இப்போ கேப்டனுக்குள்ள வந்து தயாராக இருக்குது. கேப்டன் வந்து அவனை இருந்தால் உன் தந்தை வந்து சொன்ன கதை உண்மையா, நீ கொடுற அவனவனா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. உடனே வந்து ஃப்ராங்கஸ்டைன் வந்து என் அப்பா அவங்களுக்கு வந்து பாதி கதை தான் சொல்லியிருப்பார், நான் உங்களுக்கு மீதி கதையை சொல்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. விக்டர் வந்து அந்த குகையில் வந்து ஃப்ராங்கஸ்டை போட்டு எரிச்சனை வந்து ஃப்ராங்கஸ்டை வந்து பின்னாடி வழியாக வந்து மறைஞ்சி காட்டுக்குள்ளே வந்து போகுது. காட்டுக்குள்ளே வந்து அவங்க ஒரு மானோட வந்து இருக்குது. மானுக்கு இருக்கும்போது வந்து 2 பேர் வந்து வேட்டைக்காரங்க வந்து பின்னாடி இருந்து வந்து அதை வந்து சுட்டுடுறாங்க.
அப்புறம் வந்து அது அங்கேருந்து வந்து தப்பிச்சு ஓடி வந்து ஒரு பழைய வீட்டில் வந்து நுழைஞ்சு வந்து தூங்கிட்டுருக்கு. எழுந்து பார்க்கும்போது காயங்கள் வந்து முழுமையா வந்து குணமாகி வந்து அத பார்த்து வந்து ஃப்ராங்கஸ்டைன் வந்து ஆச்சரியப்படுது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள மறைஞ்சு ஜன்னல் வழியா வந்து பார்க்குறாரு. அங்க ஒரு முதியவர் இருக்காரு. அவருக்கு ஒரு மகள்கள், அப்புறம் 2 இளைஞர்கள், அப்புறம் வந்து அந்த மகளோட மனைவிகள் அப்படி வந்து 2 பேர் வந்து இருக்காங்க. நல்ல குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி அங்க வந்து காட்டுறாங்க. அங்க ஒரு குழந்தையும் வந்து இருக்கு. பிராங்கஸ்டன் வந்து மூளை வந்து ஒரு பெரிய மனித மூளைக்கு வந்து சமமாக வந்து இருக்கு. ஆனா வந்து அவன் பிறந்து வந்து 2 நாள் தான் ஆகுது. அவன் விஷயங்கள் வந்து மிக வேகமா வந்து ஞாபகத்துல வந்து வச்சிருக்கான். அந்த குடும்பம் வந்து ஒரு நாள் வந்து வெளிய போச்சு. அந்த குடும்பம் வந்து வெளிய போனது வந்து பிராங்கஸ்டன் வந்து அந்த வீட்லயே வந்து ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து விறகு கொண்டாந்து போடுறது. இப்படி பல வேலைகள வந்து பண்ணிட்டுருக்கான். இதெல்லாம் வந்து வனதேவதை தான் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் வந்து நெனச்சிட்டுருக்கு. ஒரு நாள் வந்து அந்த குடும்பம் வந்து தனியா வெளிய போனதுக்கப்புறம் அந்த வீட்டு தாத்தா மட்டும் இருக்காரு. அவருக்கு வந்து கண் பார்வை வந்து தெரியாது. காது தான் வந்து கேட்கும். யாரோ வீட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் வந்து தெரியுது. நான் வந்து பிராங்கஸ்டைனோட தங்கியிருந்து அவனுக்கு பல புத்தகங்கள வந்து படிக்க வந்து கத்து தராரு. ஆமான இயற்கை எப்படின்னு சொல்லி அவனுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. உடனே அந்த தாத்தா வந்து அவர்ட்ட வந்து கேட்குறாரு, "நீ யார்? எங்கேருந்து வர?" அப்படின்னு வந்து கேட்குறாரு. "உன்னை யார் படைச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "எனக்கு எதுவுமே வந்து தெரியல." அப்படின்னு வந்து சொல்றாரு. "நீ எங்கேருந்து வந்தியாயோ, அங்கேயே வந்து நீ போணும்." அப்படின்னு வந்து சொல்றாரு. முதியவன் வந்து அவன வந்து அங்க போக வந்து சொல்றாரு. பிராங்கஸ்டைன் விக்டர் தான் வந்து தன்னை படைச்ச இடத்துக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் விக்டர பார்க்கறதுக்காண்டி அங்க வந்து போறாரு. அங்க விக்டரோட பழைய பொருளும் வந்து விக்டரோட அட்ரஸும் வந்து கிடைக்குது. இப்போ வந்து அவன் முன்பு இருந்தத விட வந்து ரொம்ப புத்திசாலியா வந்து ஆயிட்டான். அந்த மீண்டும் வந்து முதியோர சந்திக்க போறான். அங்க வந்து ஒரு ஓநாயெல்லாம் வந்து முதியோர தாக்கிட்டு இருந்தது. அங்கேருந்து ஓநாய வந்து சண்டையிட்டு வந்து காப்பாத்துறாங்க. ஆனா வந்து, "நீ தான் என்னோட நண்பன்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ அந்த முதியோரோட மகன்கள் வந்து பின்னாடி வந்து பிராங்கஸ்டைன் வந்து துப்பாக்கியால வந்து சுடுறாங்க. அவன வந்து ஒருத்தவன் கொன்னுட்டு வந்து அங்கேருந்து வந்து தப்பிச்சு வந்து ஓடுறாரு. மயக்கம் அடைஞ்சு குணமாகி வந்து எழுந்து பார்க்குறாரு. அவன் வந்து தனிமையில வந்து இருக்கான். இப்போ அவனுக்கு ஒரே நோக்கம் வந்து விக்டரை கண்டுபிடிச்சு வந்து என்ன போல வந்து ஒருத்திய வந்து உருவாக்கு. என்ன மட்டும் ஏன் தனியா படிச்ச? இப்படி கொடூரமா அப்படின்னு சொல்லி கேட்குறது தான். விக்டரை கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு வரான். அங்கே விடியம் வந்து விக்டர் பிரம்மாண்ட விருந்துக்கு வந்து தயாராகிட்டு இருக்காங்க. எலிசபெத்தும் அவங்க வந்து இருக்கா. விக்டர் வந்து வந்து அவளிடம் வந்து நான் செய்த அனைத்து தவறுகளுக்கும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த பிரான்ஸை வந்து அங்கே வந்து விக்டரை வந்து தாக்கி எனக்கு ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே வந்து நீ என்னை கொல்லணும்னு வந்து விரும்புகிறேன், கொன்னுடு அப்படின்னு வந்து விக்டர் வந்து சொல்கிறான். அதை பார்த்துன்னு வந்து உன்னை போல ஒரு அரக்கனை படித்ததுக்கு நான் தான் சாகணும் அப்படின்னு சொல்லி விக்டர் வந்து சொல்கிறான். அப்போ ஃப்ராங்க்ஸ் வந்து நான் அரக்கனை, நான் வெறும் துயரம் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தும் அங்கே வரா. விக்டர் வந்து ஃப்ராங்கஸ்டைன் மாதிரி சொல்கிறா. அப்போ எலிசபெத் குறுக்க வந்து குண்டு வாங்கி அங்கே வந்து செத்துடுறா. அப்புறம் வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா வில்லியம் வந்து விக்டர்கிட்ட வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டேன்னு கோவத்தை வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். விக்டர் வந்து என்னை மன்னிச்சிடுன்னு வில்லியம்கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி போயிடுறாங்க. விக்டர் வந்து கோவத்தில் வந்து பைத்தியமாகி வந்து தன்னை துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு ஃப்ராங்கஸ்டைனை தேட வந்து ஆரம்பிக்கிறான். அவனை குகா வரைக்கும் துரத்திட்டு போகிறான். அவனை கொல்லும் போது வந்து ஃப்ராங்கஸ்டைன் வந்து விக்டரோட மூக்கை வந்து எடுத்து அறுத்துடுறான். விக்டர் வந்து வழி தாங்க முடியாமல் வந்து கத்தும் வந்து ஃப்ராங்கஸ்டைன் வந்து விக்டர் நீ வந்து என்னை கொல்ல விரும்பினா வந்து என்னை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடிடுறான். இப்போ வந்து பல ஆண்டுகள் வந்து போயிடுச்சு. விக்டர் வந்து ஃப்ராங்கஸ்டைனை துரத்தி அவன் வந்து நிறையா வெடிமருந்தை வீசி கொல்ல நினைக்கிறான். ஆனால் வந்து அவன் வந்து கொல்ல முடியல. ஒரு நாள் வந்து ஃப்ராங்கஸ்டைன் வந்து விக்டரோட கூடாரத்தை வந்து உன்னிடம் வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து கொடுக்குறான். டைனமைட்டை வந்து எடுத்துக்கொண்டு நான் இருக்கிறதுனா நான் வந்து ஒன்று கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைனமைட்டை வந்து வெடிக்க வைக்கிறான். சிறுகை வந்து அனைத்தும் வந்து அழிச்சுது. ஆனால் வந்து அவன் மீண்டும் வந்து உயிர் தெழுந்துடுறான். இப்போ வந்து நிகழ்காலத்துக்கு வந்து பணியில் வந்து கேப்டனுக்கு கிடைத்த மனிதன் யார்? விக்டர் வந்து பணியில் என்ன செஞ்சு கொண்டு நம்ம தெரிய வந்து தெரியுது. ஃப்ராங்கஸ்டைன் வந்து விக்டர் வந்து தப்பிச்சுட்டு தான் வந்தான்னு சொல்லி தெரியுது. ஃப்ராங்கஸ்டைன் வந்து கேப்டன் வந்து ஏன் தலைவா நீ எனக்கு போலவே இன்னொருத்தைய உருவாக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து நான் தனியாக தான் வாழ்வேன் அப்படின்றாங்க. விக்டர் வந்து ஃப்ராங்கஸ்டைனை என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை வந்து பெரிய தவறு செஞ்சுட்டேன், உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு. சரி நான் உன்னை மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டரை வந்து தவறை வந்து உணர்ந்துடுறான். ஃப்ராங்கஸ்டைன் வந்து கேப்டன் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களாம் பிழைத்து வாழணும்னு நினச்சி கப்பலை எடுத்துட்டு அங்கேயே வந்து பணியிலே வந்து நிரந்தரமாக வந்து ஃப்ராங்கஸ்டைன் வந்து வாழ்கிறாரு. இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.